ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷவர்மா வந்து நம்ம ஒரு டிஷ்ஷே கிடையாதுங்க. இது வந்து ஒரு டர்க்கிலேருந்து உருவான ஒரு டிஷ். இதுக்கு பேர் வந்து டோனார் கபாப் 1950s. அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு வருது. அங்கே தான் அதுக்கு பேர் வந்து ஷவர்மான்னு சொல்கிறாங்க. ஸோ ஷவர்மாங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா பிரெட்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி, இந்த மைதாவில் ஒரு ரொட்டி, புரோட்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி ரொட்டி. அந்த ரொட்டிக்கு நடுப்புற கொஞ்சம் சாசஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீட், அப்புறம் சலாத், அப்புறம் கொஞ்சம் சாசஸ் ஆட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஷவர்மா, டிப்பிக்கான ஷவர்மா. ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணிப்பாங்க, அது கண்ட்ரிக்கு பொறுத்து. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஷவர்மா, அது சென்னை ஷவர்மான்னு சொல்லலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல்லாகவே கிரில்டு சிக்கன் தொங்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கேபேஜும் கலந்து மைனஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளேவர்டாக ஆகி இதை வந்து அந்த பீட்டா பிரெட்டுக்கு நடுப்புற வச்சு கொஞ்சம் சாசஸ், அந்த பாபிக்யூ சாசஸ் ஆட் பண்ணிவிட்டு, சிக்கன் சாசஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து டிப்பிக்கல் ஷவர்மா. இப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த ஷவர்மா வந்து இப்போ உலக நாட்டில் பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துட்ருக்குங்க. சூப்பரான ஒரு வரவேற்பு இருக்குது நம்ம மக்கள் மத்தியத்தில். சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் உருவாகிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க, இதோட சீக்ரெட்ஸ்லாம் என்ன, இதை யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம ஃபுல்லாகவே இன்றைக்கி ஆராயலாம் இந்த பிஸ்னஸ் மாடலை பற்றி. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா எஃபோர்ட்ஸும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். நீங்களும் இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷவர்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் தான் ரொம்பவே முக்கியம். இது வந்து ஒரு வால்யூம் பிஸ்னஸ். ஸோ எவ்வளோ ஷவர்மா விற்கிதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். 50% லாபம் எடுக்கலாம் அந்த பிஸ்னஸில். ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு ஷவர்மா விற்றீங்கன்னா 50 ரூபா லாபம் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் மாடல். ஸோ லொக்கேஷன் உங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த ஷவர்மா பிஸ்னஸை. நிறைய பேர் வரணும், நிறைய பேர் வந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ லொக்கேஷன் இஸ் மஸ்ட். ஸோ லொக்கேஷன் பர்ஃபெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும், அதுதான் நம்பர் 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட். ஸோ ஒரு ஷவர்மாக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குற ஷவர்மா வந்து கொஞ்சம் ரொம்பவே சீஸியாக இருக்கும், மைனஸ் ஆட் பண்ணி. ஸோ நீங்கள் உங்கள் லொக்கேஷனில் எந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க, ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஆந்திரா மக்கள்லாம் இருக்காங்க ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க, ஸ்பைசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், மெக்சிகன் ஷவர்மான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மக்களுக்கு தகுந்தாப்பில் டேஸ்ட்டை நீங்கள் கேட்டு ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவரை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் மார்க்கெட்டை நீங்கள் பிடிச்சிடலாம். ஸோ பேசிக்காக எப்படி இருக்கும் ஷவர்மான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா பிரெட், அப்புறம் ஒரு கொஞ்சம் மீட் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் வெரைட்டியான அந்த வெஜிடபிள்ஸ், கேரட், டொமேட்டோ, ஆனியன், குக்கும்பர், அப்புறம் கேபேஜ், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சாஸஸ் ஆட் பண்ணுவாங்க, கார்லிக் சாஸ், மைனஸ், அப்புறம் யோகர்ட். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி ரோல் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் ஒரு டிப்பிக்கலான ஒரு ஷவர்மா இருக்கும். பேஸ்ட் ஆன் த டேஸ்ட், மக்கள் எப்படி உங்கள் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் இஸ் நம்பர் 2. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜினிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்கணும் உங்கள் ஷவர்மா ஷாப். ரொம்பவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்கள். பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவான ஆம்பியன்ஸை வச்சு மக்களை டார்கெட் பண்ணுங்கள். ஸோ பார்க்க நீட்டாக இருந்துச்சுன்னா நிறையா மக்கள் வருவாங்க, பார்த்து அட்ராக்ட் ஆகி உங்கள் ஷாப்ஸ்க்கு நிறையா கஸ்டமர்ஸை நீங்கள் புல் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஃப், பேசிக்கான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும். எக்ஸஸாக ஒன்று வாங்குவீங்க, அதுதான் வந்து நம்மளுக்கு கிரில் வாங்குவீங்க. அந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 கிடைக்குது. 15 to 30 kg உள்ள குவான்டிட்டி ஆஃப் சிக்கனை வந்து நீங்கள் அதில் மாட்டி நீங்கள் கிரில் பண்ணலாம். ஸோ இது வந்து அமேசான்லேயும் சரி, உங்களுக்கு இந்தியா மார்ட்லேயும் அவைலபிள் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் லிங்க், வேணும்னா நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராஃபிட். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் 50% ப்ராஃபிட்டுங்க. ஸோ ஒரு ஷவர்மா 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ நாளைக்கு 100 ஷவர்மா விற்றீங்கன்னா 100 ஷவர்மா இன்ட்டு 100 யோசிச்சு பாருங்கள், 10,000 ரூபா. 10,000 ரூபாயில் 50%. ஸோ யூ ஆர் கெட்டிங் 5,000 உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு வருது ஒரு நாளைக்கு மட்டுமே. ஸோ இதுதான் பேசிக்கான ப்ராஃபிட் அனாலிசிஸ் இந்த ஷவர்மா மார்க்கெட்டுக்கு. அப்புறம் லைசன்ஸ் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்துருங்க. அப்புறம் ஜிஎஸ்டி பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் எப்படி பண்ணுறீங்களோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கம்பல்சரியாக. ஸோ உங்களுக்கான டவுட் இருக்கும், இப்போ ஃப்ரான்ச்சைஸிலாம் ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸி வருது, அதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நுழையிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸி மாடலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களோட லாயல்ட்டி ஃபீஸ் மாதிரி கொடுக்கணும்.
ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படியே குறையும். ஸோ ஷவர்மாங்கிறது வந்து உங்கள் ஓன் பிராண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக மார்க்கெட்டில் பெனிட்ரேட் ஆகி நீங்கள் உங்கள் ஓன் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்குன்னு ஒரு தனித்தட்டமான ஒரு டேஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இன்னும் டெப்த்தாக தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஐம் தேர் டு சப்போர்ட் யூ. See you next video. Till then, take care. Bye.